ஒரு புரட்சிகர மக்களுக்கான அரசியல் சமூக மாற்று சிந்தனை கொண்ட ஒரு திரைப்படத்தை 18 வயதுக்கு பின்னாடி தான் பார்க்கணும் அப்படிங்கிறது இதுவே ஒரு வன்முறை இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கேள்விலாம் வருது. ஏன் ஒரு 12ஆம் வகுப்பு படிச்சவனுக்கு அரசியல் சமூக உணர்வு இருக்கக்கூடாதா? அவன் உட்காந்துட்டு இந்த ஹீரோயிசம் மசாலா படத்துக்கு மட்டும்தான் அவன் போய் கத்திக்கிட்டு கிடக்கணுமா? கொஞ்சம் இந்த மாதிரி என்னடா மக்கள் பிரச்சனைங்கிறாங்களே, தமிழ் தேசம்ங்கிறாங்களே, நில உரிமைங்கிறாங்களே, நிலம்னா என்ன, ஒடுக்கப்பட்டோர்னா என்ன, எதுக்கு மலையில இப்ப பதுங்கியிருக்கான், ஏன் பழங்குடியினர்னா ட்ரெஸ் அவுத்துட்டு போலீஸ் அடிக்குது. இப்ப இந்த மாதிரி அரசியல் கேள்விகளை 18 வயதுல அவனுக்கு தோன்றாதானே அவன் ஒரு 30 வயதுல இந்த சமூகத்திற்கான மனிதனா, சமூகத்துக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு ஆளுமையா வருவான். ஆனா ஏன் அதெல்லாம் தடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆனால் அவர்கள் தணிக்கை துறையினர் என்னென்ன காரணங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அந்த தணிக்கை இந்த சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த படத்துல என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, மாடிஃபை அண்ட் ரெஃபரன்சஸ் டு ரியல் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் வென் எவர் இட் இஸ் ஷோன் இன் த ஃபிலிம், அதை மாடிஃபை பண்ணியிருக்கோம், டூரேஷன் கொஞ்சம் குறைச்சி மாற்றிருக்கோம் அப்படிங்கிறாங்க.